Hi friends, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுக்கு சீனியர்ஸ்க்கு உண்டான சீரீஸ் ப்ராக்டிசஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்தது லூசனிங் மூவ்மெண்ட்ஸ், ஒரு ஜாயிண்ட்டும் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி கொடுக்கக்கூடிய மூவ்மெண்ட்ஸ் பார்த்தோம். ஸோ இதுலேருந்து ஸ்லோவாக நம்ம என்ன அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக பேலன்ஸ் பில்ட் பண்ணணும், ஸ்ட்ரென்த் பில்ட் பண்ணணும். ஸோ எல்லாருக்குமே அல்டிமேட் எய்ம் என்ன, வலி இல்லாமல் இருக்கணும், வேறு புது டிசீஸ் எதுவும் வரக்கூடாது, ஏதாவது வலி இருந்ததுன்னா அதை மேனேஜ் பண்ண தெரியணும். ஸோ அந்த ஃபோக்கஸில் இப்போ நம்ம நிறைய கம்ப்ளைண்ட் வயசானவங்களுக்கு பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அது முதல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு உண்டான ப்ராக்டிசஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பேலன்ஸ்னு சொன்னால் நார்மலாக பேலன்ஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அவங்க வந்து வால் சப்போர்ட் இல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிற மூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம். பட் நிறைய பேருக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுறது, அதனால் நீங்கள் ஒரு செவருக்கிட்ட இந்த மாதிரி நின்றுக்கோங்க, நல்லா கொஞ்சம் க்ளோஸாகவே நின்றுக்கலாம். ஹேண்ட்ஸை வந்து செஸ்ட் லெவலில் வச்சுக்கோங்க. இன்ஹேல், உள்மூச்சு எடுத்துகிட்டு கையை வந்து நல்லா செவத்துலேயே ஸ்லைட் பண்ணிவிட்டு மேலே போங்க. ஆஸ் யூ டேக் யுவர் ஹேண்ட்ஸை கையை நல்லா எடுத்துகிட்டு போகிறச்சே நல்லா குதிக்கால லிஃப்ட் பண்ண போகிறோம் தரையிலேருந்து. ஸோ உங்களுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அத்தனை இன்ஹேல் பண்ணிகிட்டே போகணும். எக்ஸேல், ஹேண்ட்ஸ் டவுன், ஸ்லோலி ஹீல்ஸ் டவுன். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்ஹேல், ஆர்ம்ஸ் ஸ்ட்ரெச் இட் அலாங் த வால், நல்லா ஸ்ட்ரெச் கொடுங்க. கையை மேலேருந்து யாராவது பிடிச்சா எப்படி அந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிவிட்டு உடம்பு நல்லா ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம், முதுகு தண்டை. எக்ஸேல், டவுன், இன்ஹேல், ஆர்ம்ஸ் அப். ஸோ இந்த பொசிஷனில் ஒரு 5 கவுண்ட் ஸ்டே பண்ணலாம். அவங்கவுங்க எவ்வளோ கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி, முடியலன்னா இறக்கிடலாம். முடிஞ்சவங்க ஸ்லோவாக நம்ம ப்ராக்டிஸை பில்ட் பண்ண போகிறோம். 1 2 இந்த மாதிரி ஸ்டேன்னு சொல்கிற சமயத்தில் நீங்கள் மூச்சு நார்மல் மூச்சு எடுத்துக்கணும், மூச்சை பிடிக்க வேண்டாம். நீங்கள் ப்ரீதிங் கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறீங்க. எக்ஸேல், ஆர்ம்ஸ் டவுன், ஹீல்ஸ் டவுன். ஸோ இந்த சப்போர்ட்டோடு பண்ணுறது பயம் இல்லாமல் தைரியமாக உங்களுக்கு வந்து ஹீல்ஸை தூக்க முடியும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தே உங்களுக்கு தெரியும், அது நல்ல காஃப் மசிலில் ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தும் பில்டப் ஆகும். ஆங்கிள் மொபிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆங்கிள் நல்லா ஃப்ரீயாக எல்லா டைரெக்ஷன்லையும் மூவ் பண்ண ஆரம்பிச்சதுன்னா, இப்போ நம்ம ரோட்லேயே நடக்கிறச்சே கூட இந்த தடுக்கும், விழுந்துருவோம், பேலன்ஸ் போகுங்கிற பயம்லாம் இருக்காது. ஸோ ரொம்பவே வயசானவங்களுக்கான யூஸ்ஃபுல் மூவ்மெண்ட்ஸ், இதை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ பேலன்சிங் டெவலப் பண்ணுறதுக்கான நெக்ஸ்ட் மூவ்மெண்ட், இதுவுமே ரொம்ப சிம்பிள் மூவ்மெண்ட்டு தான். ஸோ பெரியவங்கன்னு சொல்லிட்டாலே நம்ம வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு தான் நம்ம மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுவும் செவருக்கிட்ட நின்றுக்க போகிறோம் 1 arm டிஸ்டன்ஸில். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, நீங்கள் கையை வந்து இந்த மாதிரி லேட்ரலாக நின்றுக்கங்க. செவரில் சைடு பக்கமாக நின்றுட்டு கையை வந்து செவத்தில் வச்சிடலாம். பாம் வந்து ஷோல்டர் லெவலில் இருக்கட்டும். ஸோ இந்த பொசிஷனில் இன்ஹேல், உள்மூச்சு எடுத்துக்கோங்க. எக்ஸேல் பண்ணுறது ஒரு காலை மட்டும் ஃப்ரண்ட்டில் மடிக்க போகிறீங்க. ஸ்டார்ட் வித் லெஃப்ட் லெக். உங்களுக்கு எவ்வளோ தூரம் தூக்க முடியுமோ மடித்து தூக்கலாம். எல்லாராலையும் இவ்வளோ தூரம் தூக்க முடியும்னா முடியாது, அவங்களுக்கு என்ன கெப்பாசிட்டியோ அதில் ஆரம்பிச்சுக்கலாம். லெக் டவுன் ஸ்லோலி. இப்போது அடுத்த கால். எக்ஸேல், ரைட் லெக் அப், இன்ஹேல், லெக் டவுன். இதை வந்து முதல்ல நம்ம கற்றுட்டோம் இந்த மூவ்மெண்ட்ஸை மொபிலிட்டியில். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் இதில் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பிரெத்து ஸ்டே பண்ண ஆரம்பிக்க போகிறோம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு லிஃப்ட் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அந்த கம்ஃபர்ட் வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பிரெத்தாக ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே இன்க்ரீஸ் பண்ணுறச்சே உங்களுக்கு ஸ்ட்ரென்த் பில்ட் ஆகும். இப்போ வந்து கையை நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிறோம் செவுத்தில், பாம் ஷோல்டர் லெவலில். இங்கே இன்ஹேல், இந்த சென்டர் நியூட்ரல் பொசிஷன். இன்ஹேல், உள்மூச்சு எடுத்துக்கிறோம். எக்ஸேல், வெளிமூச்சை விட்டுட்டு லெஃப்ட் லெக் அப். இந்த முட்டியை வந்து உங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த அளவுக்கு தூக்கினா போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம இந்த மொபிலிட்டி ட்ரில்லில் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் நம்ம லெக் லிஃப்ட்டை. ஸோ இப்போ நம்ம கற்றுக்க போகிறது இதில் ஒரு பிரெத் ஸ்டே. எக்ஸேலில் லெஃப்ட் பண்ணியிருக்காங்க, இங்கே ஒரு இன்ஹேல், எக்ஸேல், அடுத்த இன்ஹேலுக்கு மெதுவாக காலை கீழே வச்சிடலாம். இப்போது அடுத்த சைட் ட்ரை பண்ண போகிறோம். எக்ஸேல், ரைட் லெக் அப், இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், லெக் டவுன். நம்ம ஸ்லோவாக இந்த ப்ராக்டிஸை பில்டப் பண்ணுறது ஒரு பிரெத், 2 பிரெத், 3 பிரெத், அவங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுள் ரேஞ்ச் இருக்கோ அந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகலாம். அதை இன்னொன்று, சில பேருக்கு தான் இந்த செவர்லேயுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் கையை வச்சுக்க. உங்களுக்கு கிரிப்பு கம்ஃபர்டபுளாக இருக்குது, இது போகிறோன்னா நீங்கள் செவரை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஜன்னல் கம்பி அந்த மாதிரி இல்லை ஏதாவது க்ரில்லில் கூட நீங்கள் கெட்டியமாக பிடிச்சிக்கலாம். நகராத ஏதாவது ஒரு ஃபர்னிச்சரோ க்ரில்லோ கம்பி எங்கே உங்களுக்கு பிடிக்க முடியுமோ கிரிப்பு, அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த மூவ்மெண்ட்டை ட்ரை பண்ணுங்கள். ஸோ கிராஜுவலாக இதை பண்ண பண்ண உங்களுக்கு லெக்கு ஸ்ட்ரென்த்து இம்ப்ரூவ் ஆகும், பேலன்ஸ் பெட்டராக இருக்கும். ரெண்டாவது, நிறைய இப்போ நம்ம எல்லோரும் ஒரு ஃபேன்சி டேர்ம் வந்து ஃபேன்சி இல்லை, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கக்கூடிய டேர்ம் வந்து
வந்து கோர் ஸ்ட்ரெங்தனிங். ஸோ வயசானவங்களுக்கு டைரெக்டாக கோர் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இனிஷியலாக. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் மூமெண்ட்ஸ், உங்கள் வயருக்குமே இதை ஒர்க் ஆகும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வேரியேஷன் வீரபத்ராசனா அப்படிங்கிற ஆசனத்தோட வேரியேஷன். வீரபத்ராசனா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து ஒரு ஸ்ட்ரென்த் பில்டப் பண்ணக்கூடிய ஆசனம். அதே மாதிரி